சரி ஓகே. முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களப்பா. வாங்கிருங்க. ராஜேந்திரமாப்பா என்ன? ரைட். எத்தனை வயசு உங்களுக்கு இப்ப? 75 வயசு ஆச்சு என்ன? அப்ப ஆரோக்கியமா இருக்கீங்க. என்ன காரணம்? என்ன காரணம் நடக்குதுக்கு? அப்படியா? அது ஒன்று தான் காரணமா? சரி ஓகே. நாங்கள் வாரம் டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரியில் இருந்து உங்களுக்கு இன்னைக்கு 75வது பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் பரிசுகள் கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்கணும். சரி, யாருன்றதை நீங்க கடைசியா சொல்லுங்க. நாங்க அவ்வளவு தெரியுமா? யாரு? மருமோளா? நீங்க என்ன டக்குன்னு எடுத்து மருமோல்றீங்க? சரி, அவையெல்லாம் கொடுத்துருப்பீனுமா? சரி, கடைசியா பாப்போம் யார் கொடுன்னு சொல்லி. இந்தாங்கப்பா முதலாவது கிஃப்ட் வாங்கிருங்க. உள்ள வந்துட்டு உங்களுக்கு ஒரு அழகான ஷேட் இருக்கு. சரியா? அதே மாதிரி ஒரு சரமும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நாங்க மாத்துவோமாப்பா புதுசா? உடைச்சிருங்க அப்ப. ரைட். ஷேட்டும் சரமும் இருக்குது. மாத்துவோமாப்பா நாங்க இப்ப. ஷேட் அழகா இருக்கேனே? ரைட். உங்களுக்கு அதே மாதிரி அப்பா என்று அடிச்ச கேக்கும் கொடுத்து விட்டுருக்கணும் பாருங்க. சரியா? அப்பா என்று அடிச்ச கேக் வந்துட்டு கொடுத்துருக்கணும். பிடிச்சிருக்கா கேக் உங்களுக்கு? சரியா? சரி, அதாவது செய்யக்கூடியவங்க வந்துட்டு உங்களுடைய பிள்ளைகள் எப்படி அப்பான்னு சொல்றது வேற யாருன்னு. சரி, இதுல நாங்க ட்விஸ்ட் பண்ணவே இல்லாது. சரியா? என்னது? அம்மா வாங்க. நீங்களும் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் மொத்தம்? 5 பிள்ளைகள். எங்க 5 பேர் இப்ப? மிச்சம் வெளிநாடு. எந்த நாள் நினைக்கிறோம்? சொல்லுங்க. அப்ப இந்த அப்பான்னு சொல்லி இந்த கேக் எல்லாம் கொடுத்துறது யாரா இருக்கும்? தவமா? ஏன் வேற யாரும் செய்ய மாட்டாங்களா? 5 பிள்ளைகள் இல்ல? 5 பிள்ளைகளும் விருப்பமா? அப்ப பிள்ளை நல்லா அறிஞ்சு வச்சுக்கீங்க. சரி, நான் சொல்ல மாட்டேன் யாருன்னு சொல்லி. உங்க 5 பிள்ளைகளோ இப்ப நீங்க தவமன்னா சொல்லிட்டீங்க. சில வேளைகள்ல மத்தவங்களா இருந்தா அவங்க கவலைப்படுவாங்க. அப்ப நாங்களாம் செய்ய மாட்டோமாப்பா அந்த மாதிரி கவலைப்படுவாங்க. நான் ஃப்ரேம் ஒன்று இருக்கு, அதை கொடுத்துட்டேன்னா தெரியும் யார் கொடுத்துன்னு சொல்லி. சரியா? ஃப்ரேமுக்கு முதல் வந்துட்டு ஒரு அழகான கேஷ் புக்கே வாங்கிருங்க அப்படியே. ரைட். இது வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கேஷ் புக்கே. உங்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் என்று சொல்லி, அதாவது 75வது பிறந்த நாள் என்று சொல்லி 75,000 ரூபாயில கேஷ் பேக்கேஜ் கொடுத்துருக்கேன். பிடிச்சிருக்கா கேஷ் புக்கே? பிடிச்சிருக்கா? பாக்க என்ன மாதிரி இருக்கு? தாமரப்பூ மாதிரி இருக்கா? சரி, இது வந்து காசுதான். நீங்க வேணும்னா ஒவ்வொரு இதெல்லாம் புடுங்கி கொண்டே கடலை கொடுத்து சாப்பிட்டுக்கலாம். சரியா? எல்லாம் தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளலாம். இது கொடுத்தது யாரப்ப? இருக்கும். 5 பிள்ளைகளோ ஒவ்வொரு கிஃப்ட் வந்திருக்கு. ஒவ்வொன்னா சொல்லுங்க யார் கொடுத்தன்னு சொல்லி. இல்ல இது கொடுத்தது யார்? கேக் கொடுத்தது சொன்னீங்க, தவமன் சொன்னீங்க. அப்ப கேஷ் பே கொடுத்தது யார்? என்னப்பா மத்த பிள்ளைகள் பாவமே. இப்ப எல்லாம் கிட்ட தான் இருக்கிறாங்க. கிட்ட சரி மிதுன் ராஜேந்திரன் இருக்கான். அவங்க சரி, நான் இப்ப ஃப்ரேம் கொடுத்தா தெரியும் மேரேன்னு சொல்லி. கரெக்டா ஃப்ரேம்? சரி, உடைச்சு பாத்துருவோமா? உடைச்சிருங்க. தனியா அன்னைக்கு 2 பேரும் நீங்க தனியவா? என்னன்னு தனியா இருக்கிறீங்க? நமக்கெல்லாம் தனியா இருக்க மாட்டோம். நான் ஓடிடுவேன் யாரா தேடி யாராவது. பழகி போச்சா? இல்ல 5 பிள்ளைகள் இருக்கு. நீங்க அங்க போகலாமே வெளிநாட்டுக்கு. போதான் ஆயிடுச்சோம் போறீங்க. அப்ப தவமா என்ன எழுதிருக்கல இதுல வந்து போட்டிருக்கு எப்படின்னு சொன்னால் 75வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பா. கண்ணில் கோபத்தையும் இதயத்தில் பாசத்தையும் வைத்திருக்கும் ஒரே உறவு என்னப்பா. 10 மாதம் என்னை சுமக்காவிட்டாலும் எனக்கு உயிர் கொடுத்தது என்னப்பா. என் மூச்சு அடங்கும் வரை உன்னை நான் கைவிடேன் அப்பா. லவ் யூ அப்பான்னு சொல்லி மகன் தவம் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃப்ரேம் கொடுத்திருக்கார். சரியா? பிடிச்சிருக்கா ஃப்ரேம்? சரி, என்ன சொல்ல போறீங்க உங்க மகனுக்கு? இப்ப நன்றி ரொம்ப நன்றி. இந்த பிள்ளைக்கு நன்றி கோடி நன்றி. 1 கோடி நன்றிகளா? சரி, மிஸ் பண்றீங்களா மகன்? அப்ப பேரப்பிள்ளை எல்லாம் இருக்குமில்ல? சரி, அவ கொஞ்சம் விளையாட ஆசைகள் இருக்கும். சரியா? அப்ப கூடிய சீக்கிரம் நீங்க போகணும். அங்க போய் பேரப்பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்க வேணும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? உன மறுபடியும் செய்வாருன்னு சொல்லி எதிர்பார்த்தேன். என்னண்டு காலையில வச்சேன். என்னண்டு காலையிலண்டா உங்களோட இடத்தை பிடிக்கிறது நாங்க பட்டோட தெரியும். சரி, ஓகேப்பா, சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. எங்களுக்கு கூட அப்பா இருக்க உங்களை மாதிரி தாங்க எடுத்துட்டு. சரியா? உங்களை பார்க்கும்போது அவர் ஞாபகம் வருது. சரி, மகிழ்ச்சியா இருங்கோ. கூடி சீக்கிரம் நீங்க வெளிநாட்டு போய் உங்களோட பிள்ளைகளோட சேர்ந்து பேர பிள்ளையோட கொஞ்சம் விளையாடி மகிழ்ச்சியா இருக்கணும். கடைசி காலத்தை அவங்களோட கழிக்கணும். இந்தியா போயிட்டு வந்து
என் தங்க போகணும். சரி நான் கேட்க விட்டுருவோமா? ஓகே ஓகே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ராஜேந்திரம் அப்பா, ஹாப்பி பர்த்டே டு யூ. சரி அப்பா பாத்தீங்களா, உங்களுக்கு பேர பிள்ளைகள் நீங்க பாருங்க, எல்லாரையும் கூட்டுறேன். இன்னைக்கு நிறைய பேர் கூட்டுறேன் உங்களுக்காக. சரியா? மகிழ்ச்சியா உங்களுக்கு அப்ப இன்னைக்கு திட்டமிட்டதா தெரியுமா? யாரு? மருமகள். ஒரு நல்ல மருமகள் கிடைச்சிருக்கு. சரி, திட்டமிடலாம் அவங்களதான், நான் செய்தது மகன். சரியா? வாழ்த்துக்கள். நாங்கள் விடைபெறோம். ஹாப்பியா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். எதனால கோல் தாங்க, நான் வாரம் ஓடி வாரம். இப்ப வீடு தெரியும் இல்ல